என்ன இம்பேக்ஷன் டூத் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா? ஆமாங்க, இம்பேக்ஷன் டூத் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். யாருக்குன்னு கேட்குறீங்களா? டாக்டர்ஸுங்க, பேஷண்ட்டு கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஜென்ரலாக ஒரு பல்லு எலும்புக்கு மேலே 60% எலும்புக்கு கீழே 40% இருக்கும். இதை வந்து ஈஸியாக பல் டாக்டர்ஸ் வந்து எடுத்துருவாங்க. வேறு சில பற்கள் உடஞ்சிருந்தாலோ அல்லது எலும்புக்கு அடியில் இருந்தாலோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறதுனாலையோ இல்லை பல்லு வந்து எலும்புல புதையண்டுக்கிறனாலையோ கிட்டத்தட்ட 80லேருந்து 90% எலும்புகளுக்குள்ளேயும் ஒரு 10% 20% மட்டும்தான் கண்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி பற்களை எடுக்கும்போது சின்ன சவால்கள் வந்து டாக்டருக்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அந்த போனை வந்து கட் பண்ணி தான் அந்த பல்லை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஓடி போகும்போது இல்லை நடக்கும்போது கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக வீக்கம் வருது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி பற்களை நம்ம போனை கட் பண்ணி எடுக்கிறதுனால எல்லா பேஷண்ட்டுக்குமே ஒரு 3 நாள் கழித்து ஒரு சின்ன வீக்கம் வரும். அது ஒரு 4வது நாள் 5வது நாளில் சரியாக போயிடும். இதை நினச்சி நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை. அப்படி இதில் இருக்கிற கஷ்டம் என்னதான் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரொசீஜர் கண்டிப்பாக மினிமம் ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் அந்த பற்களோட புதஞ்சிருக்கிற இடத்த பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு உண்டான டைம் வந்து கண்டிப்பாக இந்த டைம்குள்ளே நடக்கும். இது பண்ணதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நடக்கும்போது உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பயங்கிறதே இருக்காது. ஏன் அப்படின்னா நடக்கிறது முதல்ல நம்ம சொல்லிட்டதுனால நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லாதனால நீங்கள் ஈஸியாக இந்த எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் ஒரு சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணலாம். சரி, என்ன பண்ணலாம்? ஸோ பல்லை எடுத்த வாட்டி மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து தையல் போட்டுருவாங்க. ஸோ இந்த தையல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 days வரைக்கும் இருக்கும். 5th day வந்து நீங்கள் எடுக்கிறதுக்காக வருவீங்க. இந்த பல்லு எடுத்ததுலேருந்து 5 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? பல் எடுத்த வாட்டி டாக்டர்ஸ் வந்து ஒரு காட்டனை அழுத்தி கடிக்க சொல்லி அங்கே கொடுப்பாங்க. அந்த இடத்துல அழுத்தி கடிச்சிங்க. இதை ஒரு 45 நிமிஷம் அழுத்தி கடிச்சிங்க. அதுக்கப்புறம் 45 நிமிஷம் எச்சையும் முழிக்கிங்க, பஞ்சை அழுத்தி கடிச்சிங்க. ஸோ 45 minutes கழித்து பஞ்சை எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் இல்லை ஏதாவது கோல்டு கம்ப்ரெஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூப்ஸ் ஒத்துறோம், இந்த மாதிரி வந்து அன்னைக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கோல்டு கம்ப்ரெஷனால் உங்களுக்கு பல்லை எடுத்த இடத்துல வர்ற வீக்கங்கள் வந்து பயங்கரமாக குறைஞ்சிரும். இதுக்காக தான் இதை கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் மாதிரி அதில் பண்ணுற மாதிரியே சாப்பிட்லாம், இல்லை ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இந்த கன்னத்து மேலே எடுத்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஒரு ஒத்தரமாகவும் கொடுக்கலாம். இதை பல் எடுத்த அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணும், அடுத்த நாள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பல் எடுத்து வித்தின் ஒரு 1 hourல நீங்கள் 45 நிமிஷம் வச்சு பஞ்சு எடுக்கிறீங்க இல்லையா? எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை, சாப்பாடு அந்த மாதிரி சாஃப்டாக எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாத்திரையை வந்து வித்தின் ஒரு 1 hourல நீங்கள் போட்டுருங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நாம் போனை கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இந்த மருத்துவ ஊசியோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வலி தெரியாது. அந்த எஃபெக்ட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வித்தின் ஒரு பல் எடுத்து 1 hourக்குள்ளே மாத்திரையை போட்டுட்டீங்க அப்படின்னா மருத்துவ ஊசியோட எஃபெக்ட் இருக்கும்போதே மாத்திரை வந்து ஆக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு வலி கம்ஃபர்ட்டான ஜோனில் இருப்பீங்க, வலியே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பஞ்சை எடுத்தாச்சு, ஒத்தனம் கொடுத்தாச்சு, மாத்திரையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் 5 நாள் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. பல் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கையை வச்சு தொட்டு பார்க்காதீங்க, நாக்கை வச்சு தொட்டு பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த 5 நாளைக்கும் அழுத்தி வாய் குப்பிளிக்காதீங்க, அழுத்தி ப்ரஷ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி சாஃப்டாக சாப்பிடுங்க. ஹார்டாக புரோட்டா, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாதீங்க. மெயினாக இந்த மாதிரி பல்லை வந்து போனை கட் பண்ணி எடுக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு 3 நாள் கழித்து லைட்டாக 4வது நாள் 5வது நாள் வீக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரும். அது ரொம்ப நார்மலுங்க, தயவுசெய்து பயப்படாதீங்க, அதுவே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் 5வது நாள் வந்து டாக்டர் வந்து பார்த்து நீங்கள் தையலை வந்து பிரிச்சுக்கிங்க. 5வது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் நம்ம போனை கட் பண்ணதுனால வாயை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பொசிஷனுக்கு மேலே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், இல்லை கஷ்டம் இருக்கும். அது வந்து ஒரு 2-3 நாளில் சரியாக போயிடும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மசில்ஸோட மெமரி பவர் ப்ளஸ் உங்கள் போனில் அடிப்பட்ட அந்த வீக்கம் இதெல்லாம் சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். அது எப்படி சரியாக போகும் அப்படின்னா, நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் அது சரியாக போகும். அது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். அதை பற்றி ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, இதில் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய பேஷண்ட் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த பல் எடுத்த வாட்டி தலைக்கு தண்ணி ஊற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக தலைக்கு தண்ணி ஊற்றலாம், எதுவுமே ஆகாது. நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வாய்க்குள்ளே மட்டும்தானே தவிர உடம்புக்கு கிடையாது. நீங்கள் உங்களோட ஹாப்பி நார்மல் லைஃப்பை தாராளமாக லீட் பண்ணலாம். ரொம்ப தேவையில்லாமல் பேசுகிறது, ரொம்ப கடினமாக சாப்பிட்றது, அன்னெசரி ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் மவுத், பாடுறது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் தேவையில்லாமல் மட்டும் பண்ணாமல் தேவையான விஷயங்களுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் இருக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.